ஹாய் டியர் ட்ராவலர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தாங்க உங்கள் ரைடர் TN18 பேசுகிறேன். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தாங்க இந்த கோப்ரோ, இந்த மைக் இது எல்லாமே வந்து நம்ம ஹெல்மெட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, ஒரு கோப்ரோ மவுண்ட்டு, ஒரு சின் ஸ்ட்ராப்பு, ஒரு மைக் அடாப்டரு, அதுக்கப்புறம் டிஆர்எஸ் கன்வெர்ட்ரு, ஒரு மெமரி கார்டு. ஸோ இந்த மைக்கில் ஒயரெல்லாம் நம்ம வந்து ஹெல்மெட் உள்ள ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு டேப் வாங்கியிருக்கேன். சரி, இதெல்லாமே நம்ம வந்து வாங்க இப்போ ஃபிக்ஸ் பண்ணலாம் ஹெல்மெட்டில். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்மெட்டை கவுத்து போட்டு அதில் இருக்கிற ஸ்பான்ச்செல்லாம் கழட்டணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரைட் சைடில் இருக்கிற ஸ்பான்ச்சை கழட்டிடலாம். அதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்பான்ச்சை கழட்டணும். அதையும் ஒரு வழியாக கழட்டி கீழே வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம டாப்பில் இருக்கிற ஸ்பான்ச்சும் கழட்டணும். அது ஏன்டா கழட்டணும்னு பார்க்குறீங்களா? அதை கழட்டினா தாங்க நம்ம அங்கே தான் வந்து அந்த மைக்கில் வர ஒயரெல்லாம் வந்து ஸோ மேலெலாம் டேப் அடித்து அதை ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அதனால தான் மேலே இருக்கிறதே நம்ம இப்போ கழட்டுறோம். நம்ம சின் மவுண்ட்டை எடுத்து இந்த ஹெல்மெட்டோட ஃப்ரண்ட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து ஹெல்மெட்டை எடுத்து வச்சுட்டு அதோட கிளாஸை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். நம்ம சின்னக்கிட்ட வந்து ஒரு லப்பர் மாரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹோல்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம இந்த சின் மவுண்ட்டில் வர 2 ஸ்ட்ரிப்பு, டாப்பில் வர 2 ஸ்ட்ரிப்பையும் அந்த ஹோல்ஸில் ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுட்டு உள்ளே இழுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதோட கீழே வர 2 ஸ்ட்ரிப்பையும் அந்த மேலே விட்டோம் பார்த்திங்களா, அந்த 2 ஸ்ட்ரிப்பையும் வந்து ஜாயின் பண்ணோம். இதில் வந்து வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. இந்த வெல்க்ரோ என்ன பண்ணோம், இதில் விட்டு எடுத்து அப்படியே நம்ம ஒட்டிட்டா போதும். அப்படி நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. ஓகே, ஒரு வழியாக வந்து நம்ம இப்போ வந்து சின் ஸ்ட்ராப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது வந்து நம்ம கோப்ரோ அதை கேஸில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ கோப்ரோவை எடுத்து இந்த கோப்ரோ மவுண்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த மேலே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ரைட்டில் வலிச்சோன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற டோர் ஓப்பன் ஆகும். அதேமாதிரி சைட்லேயும் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம ஃப்ரண்ட்டில் தள்ளனா சைடில் இருக்கிற டோரும் ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோப்ரோவில் இருக்கிற சைடில் இருக்கிற டோரை எடுக்கணும். ஸோ அதை எடுத்தால் தான் இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதை கீழே இருந்து வலித்து எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து இந்த சைடில் இருக்கிற டோர் வந்துடும். ஸோ அதை கழட்டி ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கோப்ரோவை எடுத்து இந்த இதுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணனா போதும். நார்மலாக வச்சாலே போதும். அது உள்ளே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், உள்ளே அது செட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ரைட்டில் இருக்கிற டோரும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற டோரும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே போதுங்க. அதுக்கப்புறம் இது நல்லா பக்காவாக உள்ளே செட் ஆகிடும். இப்போ கோப்ரோ மைக் அடாப்டரை வந்து இந்த கேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த கேஸ்லேயே அதுக்கான இடம் கொடுத்துருப்பாங்க பாட்டத்தில். ஸோ அதில் வந்து கோப்ரோ மைக் அடாப்டரை உள்ளே இன்செக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஒயர் வரும். ஸோ அதை எடுத்து நம்ம கோப்ரோவோட கனெக்ட் பண்ணணும். என்னடா அவன் ஏதோ அங்கேருந்து எடுக்கிறான்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு கேப்பு தான். இந்த கேப் எதுக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த கேப் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் கழட்டி வைப்போம் பார்த்தீங்களா, அப்போ வந்து நம்ம இந்த கோப்ரோ மவுண்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்படி வைக்கிறதுனால வந்து நம்மளுக்கு கிராச்சஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒயரெல்லாம் வந்து உள்ளே ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு டேப் அடிச்சுட்டு மைக்கை வந்து நம்ம ஒரு பக்கம் இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம். மைக்கை உங்களுக்கு தெரியுதுங்களா? மைக்கு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் வந்து வெளியே வர அவுட்லெட் ஒயரை இந்த பக்கம் எடுத்து விட்டாச்சு. அதுக்கடுத்து நம்ம இந்த ஹெல்மெட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்பான்ச்சும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து டாப்பை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் இருக்கிற ஸ்பான்ச்சும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது ரைட்டில் வந்து ஸ்பான்ச்சை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இது வந்து அந்த சைடில் வர அந்த பெல்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதில் மாட்டுறதுக்கு. ஸோ அதனால தான் அதை உள்ளே விட்டு வலிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதையும் எப்படியும் மாட்டி தானே ஆகணும் சொல்லிட்டு அதை உள்ளே இல்லை அப்படியே விட்டு எப்படியோ ஒரு வழியாக அதையும் மாட்டியாச்சுங்க. ஒரு வழியாக வந்து நம்ம மைக் எல்லாமே உள்ளே வச்சு ஃபுல்லாக டேப் அடித்து ஸ்பான்ச்செல்லாம் வச்சு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போது இந்த கோபுரை வந்து இந்த சின் ஸ்டாப்பில் இப்போ ஃபிக்ஸ் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சுங்க நம்மளுக்கு. அது எப்படி பண்ணோன்னா, இந்த ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இன்செக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு இந்த இடத்துல டைட் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. ஸ்க்ரூவை வந்து நம்ம டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோப்ரோ ஆங்கிளை வந்து பக்காவாக செட் பண்ணோம். கீழே மேலே நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்தமாரி செட் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் கோப்ரோ வந்து பக்காவாக செட் ஆகிடுங்க. அதில் ஒரு வழியாக வந்து நம்ம வந்து கோப்ரோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேங்க, இதை வந்து நம்ம தலையில் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கரெக்டாக ஆங்கிள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, இருந்தாலும் ஒரு வாட்டி நம்ம போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. ஓகே, ஓரளவு பக்காவாக தான் இருக்கிற மாரி இருக்குது. இருந்தாலும் வந்து இப்போ நம்ம வந்து இது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ தான் தெரியும் இது எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்க, ஒரு எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து நான் இப்போ பைக்கில் வந்து ரைட் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். ஓகே, நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. சரி, எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கனால ஸோ அதனால தான் இப்போ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து இப்போ பைபாஸ்க்கு தான் போக போகிறோம். ஸோ ஏன்னா வந்து ஊர் உள்ளலாம் நம்ம வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் ஓட்ட முடியாது. கொஞ்சம் ஓட்டி பார்ப்போம் எவ்வளோ
நாய்ஸ் எப்படி வருது என்ன ஏதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ ரோட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வண்டி நாய்ஸ்லாம் எப்படி இருக்குது, அது எப்படி கேட்குது எல்லாத்தையுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போது பார்ப்போம் வாங்க. இப்போ கேமரா வந்து 4Kல தான் வச்சுருக்கேன். 4K 60 fps தான் வச்சுருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல குவாலிட்டியும். அதேமாரி மைக்கோட குவாலிட்டியும் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட் வாட்டி இப்போ ட்ரை பண்ணுறதுனால இதோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு சுத்தமாக தெரியல. விண்ட் நாய்ஸ் வேறு எப்படி வருதுன்னு வேறு கேட்கலிங்க. நம்ம ஒரே டிராஃபிக்காக இருக்குது. சரி உலகில் பூந்து போவோம். அங்கே போக விட மாட்றானுங்களே. ஒரு கேஃபும் இல்லை, ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருக்கானுங்க. இந்த ஆட்டோக்கார அண்ணன் வேறு வழியும் விட மாட்டுறாரு, ஒன்றையும் விட மாட்டுறாரு. நம்ம முன்னாடி இவர் போயிடுற மாரி போய் நிற்கிறாரு. நம்மளுக்கு கேப் விட்டால் நம்மளாச்சு தெரிச்சிட்டு போயிடலாம். போயிட வேண்டியது தான் தட்டி போட்டுன்னு. இங்கே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. எல்லாம் இந்த பஸ்ஸுக்காரனுங்க பண்ணுற வேலை தான். இந்த பஸ் ஸ்டாண்டில் போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் இங்கே வெளியே அப்படியே நின்றுக்கிறானுங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ நம்மளுக்கு இப்போது டிராஃபிக்காக இருக்குது. டென்ஷன் பண்ணுறானுங்க பஸ்ஸுக்காரனுங்க. டிராஃபிக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பஸ் ஸ்டாண்டு இருக்குது. ஸோ அதனால தான் டிராஃபிக் ஆகுது. இந்த பஸ்ஸு என்ன பண்ணுறானுங்க, உள்ளே போகிறதுக்கோசம் இந்த ரைட் சைட்லேயே மெயின்டைன் பண்ணுறானுங்க. நான் எப்படி பார்த்தா அவனுக்கு லெஃப்ட் சைடில் தான் போனோம். ஆனால் அவனுக்கு ரைட் சைட்லேயே வந்து நின்றதுனால இப்போ அவனுக்கு உள்ளே போகும்போது டிராஃபிக் ஆகிடுச்சு. இப்போ ஓரளவு ஃப்ரீ ஆகிடுச்சு. இந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டிட்டுனா போதும், நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவு ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் வண்டியை போட்டு பெரட்டிட வேண்டியது தான் ஒரு பெரட்டு. இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு பைபாஸ் கிட்டே போயிட்டுருக்கோம். ஏன்னா இங்கே வந்து நம்ம அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டி பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து சுற்றி ஊருங்களாக இருக்கனால நிறையா டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும். சைடில் நான் இங்கே வரலாம், மனுஷங்களே ஊருக்குள்ளே வரலாம். ஸோ அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஆபத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ பைபாஸ்லனா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஃபாஸ்ட்டு போய் பார்க்கலாம் எப்படி சவுண்ட் எப்படி வருது, நாய்ஸ்லாம் ஏதாச்சும் வருதா, இல்லை எப்படி இருக்குது குவாலிட்டி, வீடியோ எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இப்போ நம்ம பைபாஸை நோக்கி போயிட்டுருக்கோம். ஆனால் இது பேட்ரி வந்து அந்த அளவுக்கு தாங்க மாட்டுது, சீக்கிரமாகவே காலி ஆகிடுது. நாங்கள் இதை ஆன் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் தான் இது பண்ணி பார்த்துருப்போம். ஸோ அப்பயே அதுக்குள்ளேயே அது சார்ஜ் கம்மியாகிடுச்சு. இப்போ இதுவே வந்து ரெண்டாவது ஒரு பேட்ரி போட்டிருக்கோம். இப்போ இது வந்து 93% இருந்தது. சரி இப்போ வீடியோ எடுத்து பார்ப்போம் எவ்வளோ குறையுதுன்னு தெரியல. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸில் காலி ஆகிடுன்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்குள்ளேயே வந்து வீடியோ எடுத்து பார்த்துடலாம். நம்ம ஓரளவு கிட்ட வந்தாச்சு. இப்போ பைபாஸ் வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து சர்வீஸ் ரோடில் இருக்கோம். சர்வீஸ் வந்து ரோட்லலாம் நம்ம ஓட்ட முடியாது ஸ்பீடை. சரி நம்ம பைபாஸில் ஏறிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 100+ டச் பண்ணி பார்த்துருவோம் எப்படி தான் நாய்ஸ் வருது என்ன ஏதுன்ட்டு. இப்போ நம்ம பார்த்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பைபாஸ் வந்தாச்சு. சரி இப்போ ஒரு 100+ போய் பார்ப்போம் எப்படி வண்டி 100+ போய் பார்ப்போம் எப்படி குவாலிட்டி வருது, மைக்கில் ஏதாச்சும் நாய்ஸ் வருதா, இல்லை வின் நாய்ஸ் ஏதாச்சும் வருதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது ஏன் நம்ம இப்போ பைபாஸ்க்கு வந்தோன்னா இங்கே தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அதனால தான் இங்கே வந்தோம். இப்போ 100 போயாச்சு. இருந்தாலும் இப்போது எப்படி கேட்குதுன்னு தெரியல. 104 போயிட்டோம். ஸோ விண்ட் நாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு தெரியல. 1
110 போயிட்டுருக்கு வண்டி. இப்போது இந்த வண்டியில் நானும் அதிகமாகலாம் ஸ்பீடாலாம் ஓட்ட மாட்டேன். சரி இப்போது இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கோசம் தான் நான் வேகமாக ஓட்டுறேன்னு. நார்மலாக பார்த்தோன்னா நான் வந்து 70-80 தான் போவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை செக் பண்ணுறதுக்கோசம் மட்டும்தான் நம்ம இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கோமே. சரி ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்பீடு போதும். நம்ம இதுக்கப்புறம் அவ்வளோதான், கீழே இறங்கிடலாம், ஸ்பீடை கம்மி பண்ணிக்கலாம். நம்ம என்னடா இவன் இத்தனை நாளாக வெறும் உட்காந்தே பேசிகிட்டு இருக்கான்னு பார்த்துருந்துருப்பீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தாங்க போகிறோம். இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். எடுத்தவொடனே ஸ்ட்ரைட்டாக நம்ம ட்ரிப்பு போட முடியாதுல்ல. இப்போ நம்ம சேனலில் இன்ட்ரோ ஒன்று கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்யூப்மெண்ட்லாம் வாங்கணும். ஸோ அந்த எக்யூப்மெண்ட்லாம் எங்கே வாங்குறேன்னு உங்களுக்கும் கொஞ்சம் சொன்னால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டேன், எங்கே வாங்குகிறேன் எப்படி வாங்குறேன்ட்டு. ஸோ அதுக்கடுத்தது நம்ம போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ தான் பண்ணோம். அது எதுக்குன்னா என்னென்ன பொருள் என்னென்ன ப்ரைஸு அதை சொல்கிறதுக்கோசம் நான் அந்த வீடியோ போட்டேன். இப்போ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கோப்ரோ ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ எதுக்குன்னா, ஏன்னா இப்போ ஃப்ரெஷராக யாராச்சும் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கள, அதுக்கு தான் நான் அதை போட்டது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நம்ம ட்ரிப்பு தான் போகலான்னு பார்த்தோம். இருந்தாலும் சரி இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம், அதையே அப்படியே எடுத்து போடலாம் அப்படின்றதுக்கோசம் தான். இதுலேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு மைக்லாம் சரியாக ஒர்க் ஆகலை. என்னன்னு பார்த்தோன்னா அதில் 2 மோடு இருந்தது, அது எங்களுக்கு தெரியல. சரி அதுக்கப்புறம் தான் அதை மாற்றி எல்லாமே செக் பண்ணிட்டு இப்போ சரி எடுத்துகிட்டு வந்து பார்த்தோம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இதுவே தெரியல. இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் நம்ம வந்து போயிட்டு இப்போது பார்த்தா தான் தெரியும். இதே இப்போ வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் வீடியோ எப்படி வந்திருக்கு. ரெண்டாவது வின் நாய்ஸ்லாம் ஏதாச்சும் நிறைய கேட்குதா என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது இப்போது. ஏன்னா நம்ம வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கோம். இப்போது இதெல்லாமே நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். சரி போய் பார்க்கலாம். இப்போ இதை கிளைமேட் வந்து நல்ல கிளைமேட்டுங்க பைக் ஓடுறதுக்கெல்லாம். நல்லா அந்த எல்லா பைக்கருமே இந்த கிளைமேட்டை தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இது ஒரு நல்ல கிளைமேட். இந்த டைமில் வெயிலும் அதிகமாக இருக்காது, மழையும் இருக்காது, ஃபுல்லாக க்ளவுடியாக நல்லாயிருக்கும். பைக் ஓட்டுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இதிலலாம் வந்து லாங் ட்ரிப்பில் இந்தமாரி கிளைமேட்டில் வந்து நம்ம லாங் ட்ரிப்லாம் போனால் செம்ம ஜாலியாக இருக்குங்க. எப்பவுமே இந்த கிளைமேட் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்தமாரி தான் இருந்தது கிளைமேட்டு. ஸோ அதனால தான் சரி இன்றைக்கி அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி இந்த வீடியோவும் அப்படியே மேக் பண்ணிடலாம் அப்படியே கையோடன்ட்டு. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஒரு டீ கடையை வேறு பார்த்தாச்சு. ஒரு டீயை ஒன்று போட்டு போவோம், அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஒரு வழியாக வந்து ஒரு டீயை ஒன்று போட்டாச்சு. டீயை போட்டால் தாங்க நம்மளுக்கு ஒரு பவரே வருது. பெட்ரோல் வேறு சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. அதான் இப்போ பெட்ரோலில் ஒன்று போட்டுக்கின்னு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியது தாங்க. அக்கா 3 லிட்ரு ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு டேம் தான். பேர் வந்து புழல் டேம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது போகலாம் மேலே. ஆனால் இப்போ வந்து வெயிலெலாம் இருக்கனால கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும் போனாலும். நான் வந்து உங்களுக்கு ஒரு ஈவினிங் இல்லைனா மார்னிங் அந்தமாரி டைமில் போயிட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுத்து காட்டுறேன். அப்போ கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். வழியாக போயிட்டு நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியாச்சு. மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னா எதுன்னு தெரியல, போய் பார்ப்போம். ஓகே, எல்லாமே முடிச்சாச்சு. நம்ம வந்து எல்லாமே வந்து இதுக்கப்புறம் ட்ரிப்பு தாங்க. ட்ரிப்பில் நம்ம சந்திப்போம் இதுக்கப்புறம். ஓகேங்க, பாய்.